வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை நம்ம பேச போகிறோம். காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. வெனிசுலாவுக்கு தங்களுடைய ஆதரவையும் அமெரிக்காவுக்கு தங்களுடைய கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் பார்ட்டி. நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷில் ஹிந்து மக்கள் எவ்வளவு துன்பத்துக்கு ஆளாயிருக்காங்க. கம்யூனிஸ்ட்டும் அதை தான் பண்ணுறாங்க. வெனிசுலாவுக்காக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பங்களாதேஷை பற்றி, அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை பற்றி கேர் பண்ணுறதே இல்லை. ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. அதே தான் காங்கிரஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இதில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு கூட்டணிக்கு பேர் வேறு. இந்த ஒரு படத்தில், ரஜினி படத்தில் என் கல்யாணி, என் இனிஷியல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வரும்ல காமெடி, அது மாதிரி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியா இந்த கூட்டணிக்கு பேர். இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? சுப்ரீம் கோர்ட்டில் தீபத்தூண் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசாங்கம் மேல்முறையீடு பண்ண இருக்காங்க. இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நீதி அரசர்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். ஏன்னா இந்த கேஸில் பெரிய பெரிய லாயர்ஸு, முகுல் ரோஹத்கி, விகாஸ் சிங்கு, கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி, இது மாதிரி பெரிய பெரிய லாயர்ஸை தமிழக அரசாங்கம் வாதாட கொண்டு போனாங்க. பெரிய பெரிய லாயர்ஸை அப்பாயிண்ட் பண்ணாங்க இந்த கேஸில். இருந்தாலும் நீதி அரசர்கள் நீதியின் பக்கம் நின்றுருக்காங்க. எவ்வளோ பெரிய லாயராக வேணால் இருந்துட்டு போங்க, வாதிட்டுக்கோங்க, ஆனால் நீதி எங்கே இருக்கோ அங்கே தான் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்போம் அப்படின்னு நீதி அரசர்கள் செயல்பட்டுருக்காங்க. அதுக்காகவே எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம் அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க. இன்றைக்கி தமிழக பாஜக மாநில தலைவர் இந்த தீர்ப்பை கொண்டாடக்கூடிய வகையில் மாலை 6 மணிக்கு ஒவ்வொருத்தங்களுடைய வீட்லையும் அகல் விளக்கு ஏற்ற வேண்டும், செலிப்ரேட் பண்ணுவோம் இப்படி அப்படின்னு நயினார் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. பாஜகவுடைய தலைமை அலுவலகத்தில் பியூஷ் கோயல் இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் தொடர்பாக வெளியான தீர்ப்பு குறித்து டீட்டெயில் பிரஸ் மீட்டை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. செய்தியாளர் சந்திப்பு கொடுத்துருக்காரு. திமுக காங்கிரஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? முருகன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாஜக தலையிட மாட்டாங்க, முருக பெருமானெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஆனால் பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு முருகனோ பிள்ளையாரோ அம்மனோ ஐயனாரோ எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஹிந்து கடவுள். ஹிந்து கடவுள்களுக்கு ஒரு பிரச்சனை, ஆன்மீக நம்பிக்கையில் யாராவது பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் நிற்போம் அப்படின்னு பாஜக ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து காட்டுறாங்க, ப்ரூவ் பண்ணுறாங்க. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? கடைசி டாப்பிக்கு. திருப்பரங்குன்றம் திமுக ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் தாவேக்கால போய் சேர்ந்திருக்காருங்க. திமுகலேருந்து விலகி தாவேக்கால சேர்ந்திருக்காரு. அதுக்கு என்ன தெரியுமா காரணம் சொல்லியிருக்காரு? மலை உச்சியில் தீபம் ஏற்ற விடாமல் திமுக அரசாங்கம் தடுக்குது, அதுதான் எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துனுச்சு, இதுக்கு மேலே திமுகவில் இருக்கணுமா அப்படின்னு திமுகலேருந்து விலகி நான் தாவேக்கால சேர்ந்திருக்கேன் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. தாவேக்கா இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வாயவே திறக்கலை. நீதிமன்றத்துடைய தீர்ப்பை ஏன் நிறைவேற்றாமல் இருக்கீங்க அப்படின்னு ஒரு கண்டன அறிக்கை கூட விஜய் வெளியிடவே இல்லை. இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் அப்படியே சைலண்டாக தான் இருந்தார். அந்த தாவேக்கால போய் சேர்ந்து என்ன பிரயோஜனம்? திருப்பரங்குன்றம் விஷயத்துக்காக ஸ்டார்டிங்லேருந்து குரல் கொடுக்கறது பாஜக தான் அப்படின்னு பதிலடி கொடுக்குறாங்க பாஜகவினர். கடைசி டாப்பிக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு பண்ண போகிறாங்க தமிழக அரசாங்கம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பை உறுதிப்படுத்துவாங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஏன்னா பொறுத்திருந்து பாருங்கள். இப்போது இந்த சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கு இருக்குல்ல, சபரிமலையில் தங்கம் திருட்டு போன கேஸில் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் மேலே பழிய போடுறாங்க, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மேலே பழிய போடுறாங்க. இப்படி மாற்றி மாற்றி பழிய போட்டுக்கிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? சபரிமலை கோவில் தங்கம் திருட்டு தொடர்பாக உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. திருட்டில் கடவுளை கூட விட்டு வைக்கலையா, குறைஞ்சபட்சம் கோயிலையும் கடவுளையுமாவது விட்டு வைங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.